கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த ஆண்டினுடைய நிறைவான இந்த ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களின் இந்த சிறப்பான ஆராதனையில உம்மை தொழுது ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பாதத்துல வந்து நிற்கின்றோம். இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற மகிமையுள்ள எங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் முழு அன்போடும் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி செல்லுவீராக. உம்மை ஆராதிப்பதற்கு தடையாக நிற்கின்ற உலகத்தின் பாரங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 386, பாமாலை 249, நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 386 பாடுவோம்.
வாலிபரே கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தெரிந்து கொண்டு மூலமாய் நம்மை மகிமைப்படுத்தி இருப்பதற்காக அவரை சோஸ்தரிக்கவும், நம்மிடம் காணப்படும் குறைகளை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்யவும், நம்மை மறுபடியும் ஆண்டவருக்குள் பிரதிஷ்டை செய்யவும் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் முழங்காலில் நின்று அவர் பிரசனத்தை உணர்ந்து கொள்வோமாக. பொதுவான பாவ மன்னிப்பு ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்தும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வலையை விடவே அணிந்து போனோம். உங்களுடைய இருக்கிற யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உங்களது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவர் தேவையில் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகம் உள்ளதற்காக விலங்கு அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தன் பிதாவே, இந்த பரிசு நாமத்தை மகிமையார். நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்திருக்க நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களை கிருபை செய்தருளும். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய சமூகத்தில் தம்மை தாழ்த்தி தமது குறைகளை அவரிடம் அறிக்கை செய்வோம் மாட்டான். நான் சொல்ல சொல்ல சபையார் பின் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய மேன்மையான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை உம்மிடம் அறிக்கை செய்கிறோம். பண்புள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளாமைக்கு வருந்துகிறோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய தவறிய சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களது அன்பற்ற தன்மையையும் பிறரை மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் மன்னிக்க வேண்டுமென்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருளி செய்கிற இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆட்சி சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தில் தாரும் எங்களுமாய் குடிசுகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோழர்கள் பிரவேசிக்கும் நாமல் தீவிரத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் ஏற்றுமுடிலே. ஆமேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தரை சோசரிப்போமாக.
பின்வரும் ஜெபங்களுக்கு சபையார் மறுமொழியாக தேவரீருக்கே சோஸ்திரம் உண்டாவதாக என்று சொல்ல கடவோம். இயேசு வாலிபனாக இவ்வுலகத்தில் நடத்திய வாழ்க்கைக்காகவும் வாலிபருக்காக அவர் காட்டிய அக்கறைக்காகவும் வாலிபரை நேசிப்பதற்காகவும் கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. நம் ஒவ்வொருவருக்கும் வாலிப வயதில் மகிழ்ச்சியையும் பலனையும் கொடுத்து வருவதற்காகவும் நம்மை தம்முடையவர்களாக வாலிப பிரயாயத்தில் கொடுத்த எல்லா கிருபையின் எத்தனங்களுக்காகவும் கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. நமது சபையிலும் அத்தியாச வீதம் முழுவதிலும் உள்ள எல்லா வாலிபருக்காகவும் அவர்களில் அநேகர் கிறிஸ்துவனுடையவர்களாய் ஜீவித்து வருவதற்காகவும் அவர்களால் நடத்தப்படும் சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் ஜெப குழுக்களுக்காகவும் சமூக சேவைக்காகவும் கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. நமது அத்திஷ தினத்தில் வாலிபர் மத்தியில் செயல்படும் எல்லா ஊழியங்களுக்காகவும் பாடசாலைகள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வேலை செய்யும் பல சங்கங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடந்த ஆண்டில் நமது வாலிபர் மாநாடு மாணவர் முகாமில் செய்யப்பட்ட ஊழியங்களுக்காகவும் அவைகளில் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாலிபர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஞாயிற்றுதோறும் ஆராதனைக்கு பின்பு வாலிபர் கூடுகை ஜெபம் இந்த ஆண்டு அனைத்து வாரத்திலும் நடைபெற்றது. இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நமது சபையின் வாலிபர்கள் ஆராதனையிலும் அசனா மற்றும் அன்பின் விருந்து, ஆலயத்தை சுத்தப்படுத்தல், அலங்கரித்தல், குடில் அமைத்தல் போன்ற ஆலய காரியங்களுக்காகவும் சிறப்பாக பங்கமேற்றக்காக கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. சற்று நேரம் அமைதியாக இருந்து தற்பரிசோதனை செய்து நமது குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோமாக. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்க உன் பாவம் நிவிர்த்தியானது. பின்வரும் ஜெபங்களுக்கு சபையார் மறுமொழியாக கிறிஸ்துவே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லவும். கிறிஸ்தவ வாலிபர் செய்ய வேண்டியதை செய்யாமல் தகாதவைகளை செய்து வருவதையும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு உலக பற்றில் ஈடுபட்டு லௌகீக மயத்தில் உழன்று ஆகாத புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் படித்து கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை குறைச்சலை கொண்டு வருவதையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோமாக. கர்த்தாவே எங்கள் குறைகளை மன்னியும். அநேக இடங்களில் வாலிபர் மத்தியில் உண்டான சண்டைகள், பிரிவினைகள் சபையின் வளர்ச்சிக்கு தடையாயிருப்பதையும் வாலிபர் சங்கங்கள் சில இடங்களில் ஊழியருடன் ஒத்துழைக்காமல் இருக்கும் பாவங்களையும் அறிக்கையிடுவோமாக. கர்த்தாவே எங்கள் குறைகளை மன்னியும். வாலிபர் மத்தியில் செயல்படும் ஊழியத்தில் காணப்படும் குறைவுகளையும் ஊழியர், பெற்றோர், சபையாரின் அன்பு தாழ்ச்சிகளையும் அறிக்கையிடுவோமாக. கர்த்தாவே எங்கள் குற்றங்களை மன்னியும். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் செய்ய தவறினவற்றை எங்களுக்கு மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டிட வேண்டும் என்று தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் எழுந்து நிற்கவும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 1 முதல் 16 முடிய. சங்கீதம் 119 1 முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறவர்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடக்கைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும்.
உம்முடைய நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எண்ணியிருந்தால் என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் 12ஆம் அதிகாரம் முழுவதும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் 12ஆம் அதிகாரம் முழுவதும். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயிலே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மலைக்கும்பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக்கு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திர அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாசிய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கினி அசுங்கி ஊற்றின் அருகே தாள் உடைந்து துறவண்டியின் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்திற்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அரைக்கப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனாலே அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே புத்தி கடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிப்பாச்சு. வாலிபர்களின் சிறப்பு பாடல். Wonderful, wonderful day.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் எழுதின நிருபம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரைக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தில் கட்டையாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரால் பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கருணையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலேயே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் 10. வாலிபர்களின் சிறப்பு பாடல். ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணயிருளின் குடிகள் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க பார்த்தார்கள். ஒரு ஆலோசனை தந்தார்.
மூன்றாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். ரட்சிக்கும்படியாக குறிக்கப்பட்ட மூன்றாம் வேத பாடம் யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட மூன்றாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. அப்போஸ்தலர் விசுவாசமாக என்று சொல்லுவோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஜெபம் பண்ண கிளம்புவோம். நமது தேவைக்காகவும் விண்ணப்பங்களிலும் கர்த்தரை தெரிவிப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனை தெளிவுபடுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவ இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமது குடும்பங்களிலும் சபைகளிலும் மத்திய சகாதீனம் முழுவதிலும் உள்ள எல்லா வாலிபரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஜீவிக்கவும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஜெபிப்போமாக. பின்வரும் ஜெபங்களுக்கு சபையார் மறுமொழியாக, கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லவும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லவும். நமது சபையில் உள்ள வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்காகவும் அது நல்ல முறையில் நடந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அத்தியசாதீனம் முழுவதிலும் உள்ள ஏராளமான வாலிபர் சங்கங்களுக்காகவும் அவைகளின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. வாலிபரால் நடத்தப்படும் ஓய்வு நாள் பாடசாலைகள், வினிற்கால வேத பாடசாலைகள், சுவிசேஷ ஊழியம், ஜெபக்குழுக்கள், சமூக சேவை முதலாளிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் அபாத்திரத்தை கவனியாமல் எங்களில் தேவரின் நடப்பித்தனை நினைத்து உமது ஊழியத்துக்கு எங்களை அழைக்க சித்தம் கொண்டது போல அதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 387வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 387வது பாடலை நாம் பாடுவோம்.
நித்திய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பரிமாறிக்கொள்ளவும் கொடுத்த வாய்ப்புக்காக உங்கள் வாலிபர் சங்கத்துக்கும் ஆயர் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1989 இருந்து ஒரு 4 வருடங்கள் நான் உங்க சபையை சார்ந்த விஜயகுமார் அண்ணன் கூட யூத் ஃபார் கிரைஸ்ட்ல ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல அவருடைய மகன் ஜிம்மோடு கூட இந்த நாளிலே வாலிபர் கூடுகையிலே உங்களோடு கூட பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலத்துல தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மிகவும் வேகமாக வளர்ந்திருக்கிறது. உங்க கையில இருக்கிற உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் தான் பட்டன் போன் வச்சிருப்பீங்க, எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் போன் இருக்கும். இந்த போன்ல ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, ஒரு வீடியோ கேமரா, ஒரு ஸ்டுடியோ, அதோட கூட அதை பிராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இவ்வளவும் இருக்கு. நாங்க 90களில் ஒரு சின்ன குறும்படம் எடுக்கணும், ஒரு பாடல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஸ்டுடியோ திருநெல்வேலியில் உண்டு. அங்க போகணும், அங்க ரொம்ப காலம் காத்து கிடக்கணும். ஒரு கேமரா வேணும் அப்படின்னா சென்னையில இருந்து ஒருத்தர் வருவார், கேமரா கொண்டுட்டு வர, வாடகை கொடுக்கணும், அவருக்கு சாப்பாடு போடணும். இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற இந்த சின்ன போன் மூலமா நீங்க உலகம் முழுவதும் நீங்க உங்களுடைய செய்தியை பரவ செய்ய முடியும், அதை எடிட் பண்ண முடியும். அதைத்தான் நாங்கள் அநேக வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்க சபையை சார்ந்த சுகீர்தன் ஒரு 7 நாள் ஒர்க் ஷாப்ல அட்டென்ட் பண்ணாரு. நிறைய அருமையான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். அவரு நடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். இன்றைக்கு கூட உங்க சபையில உள்ள வாலிபர்களுக்கு விசேஷமா நாங்க ஒரு குறும்படம் பண்ண நினைக்கிறோம். நாங்க இந்த மாதிரி மீடியா சண்டேன்னு பண்ணும்போது ஒரே சண்டையில காலையில 11 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்குள்ள நாங்க 6 படம் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஷார்ட் பிலிம்ஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வர மாதிரி 6 படம் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு எவ்வளவு பண்ண முடியும் பார்க்கலாம். 2 மணிக்கு உங்க பெண்கள் கூட்டத்துக்கு முன்னால எத்தனை படம் எடுக்க முடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாலிபர்கள் மெயினாக நடிக்கிறாங்க, மற்றவங்க உதவி செய்ய வரலாம். சரியா? எல்லா வயசுல உள்ளவங்களும் மனதில் வாலிபர்களாக இருக்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். இன்னைக்கு எங்களோட கூட இணைந்து இந்த ஊழியங்களை பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். பொங்கல் லீவ்ல ஒரு வாரம் கிறிஸ்தவ பாடல் எழுதும் ஒரு ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறோம். நீங்களே பாட்டு எழுதி, நீங்களே பாட்டு பாடி, நீங்களே பாட்டு வீடியோ ஷூட் பண்ணி உங்க யூடியூப்ல அப்லோட் பண்ற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஒரு வாரம். ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க முடிந்த பின்பதாக என்னை சந்திக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் அவர் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் மனுஷனுக்கு அவரை போல வல்லமை இல்லை, ஆனால் ஞானம் இருக்கிறது. கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மனுஷன் என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறான். ஆனா எதுவுமே அவனுக்கு வாய்க்கவில்லை. அவன் சொந்த மனதில் இருந்த கற்பனைகளை, அவன் கண்டுகொண்ட விஷயங்களை கடவுளாக அவன் பார்த்தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினால் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவர்தான் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் தன்னை வெளிப்படுத்தாமல் மனிதனால் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வார்த்தையாக இருந்தார். நாம் தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கு, தகவல் தொடர்பை நிகழ்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கருவி வார்த்தை. அந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், அல்லது நடித்து காட்டப்படுகிற வார்த்தையாக கூட இருக்கலாம். தேவன் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையாக இருந்த தேவன் தன்னை மனிதருக்கு வெளிப்படுத்துவதற்காக தன்னையே ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். முதலாம் வசனத்திலே வாசிக்கலாம் யாராவது. பதினான்காம் வசனம் வாசிக்கலாம்.
ஆண்டவர், வார்த்தையாக இருந்த ஆண்டவர் ஒரு மனிதனாக நம்மை போல இந்த உலகத்தில் பிறந்தார். அது வரலாறு, சரித்திரம் சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மாம்சமான அந்த வார்த்தையை கண்ணாலே கண்ட சீடர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்ற விசுவாச பிரமாணம் அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கட்டுக்கதை அல்ல. அவர் உலகத்திலே மனிதனாக வந்த ஒரு தேவன், ஒரு வார்த்தை. அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதை கண்ணாலே கண்டவர்கள் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் நம்பி வருகிறோம். 2000 வருஷமா நம்பி வருகிறோம். அவர் யாராக இருந்தார்? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த ஒரே பேரானவர்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ஆழமாக அர்த்தத்தை புரிந்து கொண்டோமானால், பேரு அப்படிங்கிற வார்த்தை, பேறு காலம் அப்படின்னு சொன்னா ஒரு 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 பெண் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதா பேறு காலம் சொல்லுவோம். ஒரே பேரானவர்னா கடவுள் பெற்றெடுத்த ஒரே குமாரன். நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகள். ஆனா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதான் அழகா சொல்லியிருக்காங்க, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்தார், இறந்தோர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தரை சுகமாக்கினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அவரும் உயிரோடு எழுப்பினார். அது தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. தேவனுடைய ஒரே பேரானவருக்கு உரிய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. ஒரு மனுஷன் பெற்றெடுக்கிற ஒரு குழந்தை மனிதனாக இருக்கும். ஒரு மாடு ஈன்று எடுக்கிற ஒரு கன்றுக்குட்டி மாடா தான் இருக்கும். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தேவனாகத்தான் இருக்க முடியும். அவர் நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தார். அவர் மாபெரும் தேவனாக இருந்தார். நம்ம பக்கத்துல போக முடியாது. அவர் சுட்டெரிக்கும் அக்கினியாக இருந்தார். அவரை யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் உலகத்துக்கு வந்தார்னா அதனால நமக்கு என்ன? நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? அவர் உலகத்திற்கு வந்து தம்மை தாமே வெளிப்படுத்தினார். நாம அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. சூரியன் தன்னை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்பும் என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார். ரோமர் 1 அதிகாரத்தில் அதான் சொல்லப்படுது. காணப்படாதவைகள், காணப்படுகிற யாவும் காணப்படாத தேவத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. அதுங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அவங்களுக்கு உயிர் இல்லை. ஆனா நாம ஆண்டோடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம். அவர் சாயலிலே ஒன்று வெளிப்படுத்துவது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு செய்வது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாயலிலே இருக்கிறது. நாம் தேவனை போல சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய சாயல் உள்ளவர்கள். ஆகவே நாம் சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கிறது, மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் முதலாவதாக, நாம் இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 9 அதிகாரம் 5 வசனத்திலே, யோவான் 12 அதிகாரம் 46 வசனத்தில் சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். I am the light of the world. நாம இந்த உலகத்துக்கு நாமளும் வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவர் சொல்லார். மத்தேயு 5 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மலைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு ஒளியாக வந்தார். நீங்க யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்தில் பார்த்தனா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அவர் சாயலிலே படைக்கப்பட்ட நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, கம்யூனிகேட்டிங் த லைட். அந்த வெளிச்சம் என்ன? அதே மத்தேயு 5 அதிகாரத்துல 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த வசனத்தை ஒவ்வொரு ஆராதனையிலும் பாஸ்டர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. நம்முடைய வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். எப்படி அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததோ, அதே போல நம்முடைய நற்கிரியைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் பண்ற ஒரு செயலை பார்க்கிற மக்கள், இவனே இப்படி இருக்கிறான்,
அல்லது இவளே எப்படி இருக்கிறா, இவ கும்பிடுற கடவுள் எப்படி இருப்பாரோன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, அதான் நற்கிரியைகள் வேதம் சொல்கிறது. இவனே இப்படி இருக்கான், அவன் கடவுள் எவ்வளவு மோசமா இருப்பானு சொல்லக்கூடாது. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு கிரியை முக்கியமா கிருபை முக்கியமான்னு நம்ம பட்டிமன்றம் கூட வைக்கலாம். நம்ம கிருபையால வந்திருக்கிறோம், எல்லாம் கிருபைன்னு சொல்றாங்க. ஆனா கிருபையை நாம் விருதமாக பெறக்கூடாது. நம்முடைய கிரியைகள் பரிசேயரை போல அல்ல, ஆண்டவர் மேல் நாம் வைத்த அன்பினாலே செய்யப்படுகிற நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். அந்த நற்கிரியைகள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சம் என்ன பண்ணும்? இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை காட்டும், எங்களை என்ன இருக்குன்னு காட்டும், வழியை காட்டும். நம்முடைய நற்கிரியைகள் மற்றவங்களுக்கு வழி காட்டுகிறதா? நம்முடைய நற்கிரியைகள் பிறருக்கு வழி காட்டுகிறதா? மக்கள் இருளில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு வேதம் சொல்லுகிறது. மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். நாம நம்முடைய நற்கிரியைகள் மூலமா, நம்முடைய செயல்கள் மூலமா மக்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும். இதுதான் சரி, இதுதான் தவறு என்பதை வெளிச்சம் காட்டுகிறது. வெளிச்சம் என்ன பண்ணுது? இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு காட்டுது. அதனால தான் மக்கள் வந்து அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து வர்றாங்க, சில பேர் வரமாட்டேங்கிறாங்க. வெளிச்சத்துல வந்தா அவருடைய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாகிவிடும். நாம வெளிச்சமா இருக்கிறோமா, மற்றவங்க வெளிச்சம் காட்டுறோமாங்கிறத இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாக தன்னை வெளிப்படுத்தினார், கம்யூனிகேட் பண்ணினார். நாம் ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா? இந்தியாவில் வந்து இன்னும் 2%, 4% தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 4% தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 2000 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்து. ஏன் வெளிப்பட முடியவில்லை? நாம வெளிச்சமா இல்லை. அதான் ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார், நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நற்கிரியையானது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த முடியும். நாம மட்டும் இல்ல, பிறரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். எப்போ முடியும்? நாம் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக வெளிச்சத்தை காட்டும் போது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க, இருட்டுல தான் இருந்தாங்க. அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து கேட்கறான், ரட்சிக்கப்படுவது நாங்க என்ன செய்யணும்னு கேட்கறான். அவங்க வெளிச்சம் அந்த இருட்டுக்குள்ள பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்தது? அவன் கட்டப்பட்டு இருக்கும் போது என்ன செய்யறான்? பாட்டு பாடுறாங்க. அந்த ஜெயிலர் யோசிச்சிருப்பான், இது வரைக்கும் வந்த கைதிகள்ல ஒருத்தவங்க கூட பாட்டு பாடி இருக்க மாட்டான். பைத்தியமா இருக்கும்னு நினைச்சிருப்பான். ஒருவேளை தூஷித்து இருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. ஆனா இவங்க பாட்டு பாடுறாங்க. அப்பவே இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, யாரோ இவங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு பூமி அதிர்ச்சி அங்க அனுப்புறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கர்த்தரை விடுதலை பண்ணி விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போயிருப்போம். ஆனா இவங்க போகாம இருந்தது மட்டுமல்ல, உனக்கு கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா மக்களை நம்மகிட்ட கொண்டு வரும். என்ன செய்வாங்க தெரியுமா? நான் உங்களை மாதிரி மாறுறதுக்கு என்ன பண்ணணும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகிற நாம் நம்முடைய நற்கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, அவர் ஜீவனை கம்யூனிகேட் பண்ணினார், ஜீவனை கொண்டு வந்தார். நம்ம பார்க்கிறோம் 4ஆம் வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த உலகத்துல ஒருத்தங்க இறந்து போனா பாட்டு பாடுற ஒரே குரூப் வந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான். அதெல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க. நாம அழுகை இருந்தாலும் கூட ஒரு பாடல் பாடுகிறோம், பரலோகமே என் சொந்தமே. அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஒவ்வொரு தடவையும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கை முடிவல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரணம் அது முடிவல்ல, அது ஒரு துவக்கம். அந்த ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்மை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டும் போது எனக்கு அந்த ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே ஜீவனா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு இருக்குதா? இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை தான் போதும் நம்ம இருக்கிறோமா? சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், கடவுள்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவர் நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன், நமக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும், கண்டிப்பா தருவார்.
அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் அவரோடு கூட ஒட்டிட்டு இருக்கிறது எதுக்காக ஒட்டிட்டு இருக்கிறோம்? அவர் தான் தருவாருங்கிறதுக்காக ஒட்டிட்டு இருக்கோமா, அல்லது நம்ம ஒட்டிட்டு இருக்கிறதுனால அவர் தர்றாரா? பைபிள் அழகா சொல்லியிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். கண்டிஷன் அங்க முதல்ல நம்ம தேடணும் அவரை. ஆனா நாம நமக்கு நிறைய கிடைக்கும்ன்றதுக்கு அவரை தேடுறோமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. முன்னால பின்னால மாத்தி போட்டுருக்கோம். இந்த உலகத்துக்காக மட்டுமே நாம் ஆண்டவரை தேடினோமானால் நாம் பரிதவிக்கக்கூடியவர் என்று வேதம் சொல்கிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுகிற மக்களா இருந்தா நாம பரிதவிக்கக்கூடியவர்கள். நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒருத்தர் சொல்றான், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் எனக்கு எல்லாம் ஃபெயிலியரா வந்தாலும் நான் கர்த்தருக்குள். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியார்கள் சொல்றேன், மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட்டால் மக்கள் பார்த்து யோசிப்பாங்க, இந்த ஆள்கிட்ட இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும், இந்த ஜீவன் எனக்கு வேணும், இந்த நம்பிக்கை எனக்கு வேணும். உலகம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. நம்ம கொரோனா வரும்போது பார்த்தோம், எங்க பார்த்தாலும் சாவு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியல. அதுல ஆண்டவருடைய மக்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நிறைய சாட்சிகள் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் உதவி செஞ்சாங்க. எல்லாம் உயிருக்கு பயந்து கூட்டிட்டு இருக்கும்போது இவங்க போய் ஊழியம் செய்ய போனாங்க. ஏன்? இந்த உலகத்தில் உள்ள மரணம் எனக்கு முடிவல்ல, என்னோட வாழ்க்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் விசுவாச பிரமாணத்தை நம்ம கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு பார்த்த அந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சாங்க. தங்கள் உயிரையும் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை கண்ணால பார்த்தோம், அது உண்மை, அந்த உண்மைக்காக நாங்கள் உயிரையும் கொடுக்க ரெடின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜீவனை, நித்திய ஜீவனை, உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அதை சொல்லுகிறோம். உயிருக்கு பயம் வேணும் தான். கடவுள் இயற்கையாவே நமக்கு உயிருக்கு பயம் கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல போனோன்னா ஒரு வண்டி மோத வருது, தானாவே நம்ம துள்ளி விழுந்துருவோம். ஆண்டவர் நமக்கு உள்ள கொடுத்துருக்க உணர்வு, அந்த பயம் வேணும். ஆனா நான் செத்து போயிருவேன், சாகாம இருக்கணுங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஒரு நாள் நம்ம மரணம் சந்திக்கும். அப்போது நாம ரெடியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட சொல்ல முடியும், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த ஜீவன் உனக்கு வேணுமா? அது சொல்லும் போது மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார். அதான் கம்யூனிகேஷன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அதான் 3வது விஷயம், அன்பு. தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். நாம் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதா இருக்க வேண்டும். கம்யூனிகேட்டிங் லவ், கம்யூனிகேட்டிங் லைட், கம்யூனிகேட்டிங் லைஃப் அண்ட் கம்யூனிகேட்டிங் லவ். நம்ம நற்கிரியைகள் செஞ்சிடலாம், ஆனா அன்பு இல்லாம செஞ்சா ஓசை இடுகிற கைத்தாளம். நம்ம நற்கிரியை செய்யலாம், வெளிச்சம் காட்டலாம், பெரிய பெரிய கோபுரம் கட்டலாம், உயரமா காட்டலாம், வசனம் வைக்கலாம், சரியா போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம், பெரிய பெரிய பிளெக்ஸ் பேனர் வைக்கலாம். அன்பு இல்லாம செஞ்சா அது வேஸ்ட். மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஊழியம் செய்ய போறோம் கிராமங்களுக்கு, கடமைக்கு ஊழியம் செய்ய போனோம், எக்கால பண்டிகை எல்லாமே சொல்றோம், போய் பண்ண போறோம். மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம கடமைக்கு போறோமா, சும்மா போறோமா, இருக்கிற காசை காலி பண்ணதுக்கு போறோமா, அல்லது பிக்னிக் மாதிரி போயிட்டு வரோமா, மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்முடைய நற்கிரியைகள் அன்போடு செய்யப்படுகின்றன, சகலமும் அன்போடு செய்யப்பட வேண்டும். நித்திய ஜீவனை பத்தி நம்ம சொல்றோம். இந்து மறுத்தால் எங்கே போவேன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் கேட்டீங்கன்னா, அவன் ஏற்கனவே நொந்து போயிருப்பான். அவன்கிட்ட போய் இதை கேட்டீங்கன்னா, அவர் மேல ஒரு அன்புனால செய்வேன். நேற்று ஒரு பையன் வந்திருந்தான், ஒரு இந்து மதத்துல இருந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பையன், இப்பதான் ஆண்டுகளை வளர்ந்து வந்துட்டு இருக்கிறான். சொல்றான், நான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறான். அந்த ஆர்வம் அவனுக்கு இருக்கு. நம்ம எல்லாம் பழகிட்டோம், சரியா? ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடும். ஆனா அந்த பையனுக்கு ஆரம்பத்திலே அவனுக்கு தோணுது, எங்க ஊர்ல உள்ள மற்ற மக்கள் ஒருத்தருமே கிறிஸ்டியன்ஸ் இல்லை, நான் சொல்லணுமே அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பை நம்ம உண்மையாவே ருசித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். நான் எனக்காக வச்சிருக்க முடியாது, இது ஒரு அருமையான செய்தி, இதை நான் மற்றவங்க சொல்லாம இருக்க முடியாது. அதை அன்போடு செய்யும் போது, அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது மாபெரும் கிரியைகள் இந்த உலகத்துல நடக்கும். ஆனா இந்த அன்பை எப்படி நம்ம காட்ட போறோம்? முதல்ல
நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளால அன்பு செய்ய முடியல, சரியா? நம்ம சபையில இருக்கவங்களே நம்மளால அன்பு செய்ய முடியல, எப்படி மற்றவங்க போய் அன்பு செய்ய போறோம்? ஆண்டவர் பெருசா சொல்லிட்டு போயிட்டார், எதிரியை நேசின்னு சொல்லிட்டாரு. எதிரியை கூட நேசிடலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்கள நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம சபையில உள்ளவங்களை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 13:35 நம்முடைய அன்பை நமக்குள்ள மேல ஆரம்பிப்போம். நம்முடைய சங்கங்களுக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள, நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம அதை காட்டும் போது அது தானாகவே வெளியே தெரியும். 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராயிருங்கள், அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் கடினமான ஒரு விஷயம். ரோட்ல போறவனுக்கு நம்ம நல்ல காரியம் செஞ்சிடலாம், பிச்சை கொடுத்துடலாம், கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். நம்ம வீட்டுல எப்படி இருக்கோம்? நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருக்கிறோம்? நம்ம சபையில் உள்ள மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறோம்? அதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்தா வெளியே உள்ள நினைச்சுவாங்க நீங்க என்னுடைய சீசர்கள் என்று அவங்க தெரிந்து கொள்வார். நாம கிறிஸ்டியன் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நமக்குள்ளாக அன்பு பொங்கி வழிய வேண்டும். ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. நான் ஈஸியா பிரசங்கம் பண்றேன், எனக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம குடும்பத்துல உள்ள நம்ம நேசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அடிக்கடி நம்மளை பாக்குறோம், நம்மளை போல அவங்க மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தனித்தன்மையோட படைச்சிருக்கிறார். அவங்க இருக்கிற வண்ணமாக அவங்கள நேசிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த யூதாசை நேசித்தார் கடைசி வரைக்கும். நண்பனையும் தான் சொன்னார், நண்பனை செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்ய தான் சொன்னார். அவருக்கு தெரியும் அவர் காட்டி கொடுக்க போறாங்க, இந்த ஆளு மறுதலிக்க போறான்னு தெரியும். பேதுரு கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அன்போடு செய்கிறோமா? எல்லாத்தையும் நாம் அன்பாக இருக்கிறோமா ஒருவருக்கு ஒருவர்? அதன் மூலமாக இந்த உலகம் நாம் இயேசுவின் சீடர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சண்டை வரும், பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வந்துச்சு, பவுலுக்கும் பேதுருக்கும் சண்டை வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க அழகா எழுதுறாங்க, அவங்க இல்லாம இது கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. உரசல் வரும், அதை சரி பண்ண வேண்டும். அதான் வேதம் நமக்கு சொல்ற விஷயம். நாம் எப்படி சரி பண்ண முடியும்? அன்பினால் சகலமும் செய்யப்பட வேண்டும். ரெண்டு மனுஷன் இருந்தாலே அங்க பாலிடிக்ஸ் வரத்தான் செய்யும், ரெண்டு மனுஷன் இருந்தாலும் சண்டை உரசல் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொருவரும் தனித்தன்மை உள்ளவங்க. அந்த இடத்துல உரசல் வந்தாலும் அன்பு காட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அவர் சொன்னாரு, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது மன்னிக்கிற குணம் அங்க இருந்தது, விட்டு கொடுக்கிற குணம் அங்க இருந்தது. நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விஷயம் அதான், அன்பு. சகலமும் அன்போடு செய்யப்படட்டும். குறிப்பா நம்முடைய நற்செயல்கள், நாம் மற்றவருக்கு ஒளியாக இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனை அறிமுகம் பண்ணுகிற அந்த ஒரு வாழ்க்கை, அவை அன்பினால் செய்யப்பட்டதா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அன்பாக வந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். திருத்துவத்தை நாம நம்புறோம். பிதாவானவர் குமாரனையும், குமாரன் பிதாவையும், பரிசுத்த ஆவியானவரும் ஒருத்தர் நேசித்ததுனாலதான், அந்த அன்பினால்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய சங்கங்களிலே, நம்முடைய கூடுகைகளிலே இந்த அன்பு காணப்படும் போது அந்த அன்பானது வெளியே இருக்கிற மற்ற மக்களுக்கு ஆண்டோட நற்செய்தியை சொல்லும். அவர்களும் நற்செய்தியை பெற்றுக் கொள்வார்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் தேவனாய் இருந்தீர், தேவனோடு இருந்தீர். ஆனாலும் அந்த வார்த்தையாகிய நீர் மாம்சமாக எங்களோடு கூட வாசம் பண்ணினீர். தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையை காட்டினீர் ஆண்டவரே. அந்த மகிமையை கண்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக நாங்களும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டது போல உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் இந்த உலகத்திலே எங்கள் நற்கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தவும், உம்முடைய நித்திய ஜீவனை பற்றிய செய்தியை, நற்செய்தியை மற்றவர்கள் நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்மை தாமே தியாகமாக இந்த உலகத்திலே கொடுத்த உம்முடைய அன்பை போன்ற ஒரு அன்பு எங்களிலே காணப்படவும், அந்த அன்பை பிறருக்கு நாங்கள் காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையை உம்முடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை இந்த அன்பை தங்களுக்குள்ளே காட்டவும், பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் தக்கதான வாய்ப்புகளை இந்த புதிய ஆண்டிலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சபையின் வாலிபர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, எதிர்காலம், திருமண வாழ்க்கை எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல
அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பு பரிபூர்ணமாக ஊற்றெடுக்கவும், அந்த அன்பு நெருக்கி ஏவவும், அதன் மூலமாக பிறருக்கு உம்முடைய அன்பை சொல்லவும் அவர்களுக்கு வாய்ப்புகளை தாரும். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சபையில் இருக்கும் வாலிபர்கள் அனைவரும் நீங்கள் நிற்கும் இடங்களில் எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் இருக்கும் வாலிபர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்வரும் பிரதிக்கிரையை யாவரும் சேர்ந்து எனக்கு பின்னாலே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க அங்கத்தினரான நான் தேவ ஒத்தாசையால் அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அனுதினமும் அவரது வசனங்களை வாசித்து தியானிப்பேன். தனி ஜபத்திலும் கூட்டு ஜபத்திலும் ஆலய தொழுகைகளிலும் தனி உற்சாகம் காட்டுவேன். சங்கத்தின் கூட்டங்களிலும் வேலைகளிலும் ஒழுங்காய் பங்கு பெற்று என் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பயனுள்ள வாழ்க்கை நடத்தி கடவுளுக்கு பிரியமாய் நடந்து வருவேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிக்கினை செய்திருக்கும் வாலிபருக்காக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் என்னென்றைக்கும் உம்முடையவர்களாக இருக்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் மென்மேலும் உமது பரிசுத்த ஆவியில் வளர்ந்தேறவும் உமது வருகையில் இவர்களை காத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்தோடு புறப்பட்டு போவோமாக. திறமனதாய் இருக்கவும், நன்மையானவைகளை பற்றி கொள்ளவும், தீமைக்கு தீமை செய்யாதிருக்கவும் கடவுள் கிருபை புரிவாராக. சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தவும், பலவீனரை தாங்கவும், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியவும், எல்லா மனிதரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் தகப்பனே, 2024 ஆண்டினுடைய கடைசி மாதத்தை கொடுத்து நிறைவான இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவ பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஆசீர்வாதம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் நடத்தி வந்தீர். நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவது உம்முடைய அளவற்ற கிருபை ஐயா. எத்தனை பாடுகள், பலவீனங்கள், நோய்கள், ஆபத்துக்கள், மரணங்கள் இவைகளின் மத்தியில தேவன் இந்த அருமையான ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரப்பா. ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி நாங்க பணிந்து கொள்ளுகிறோம் ஐயா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற, உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லாரையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொருவரையும் தேவரே தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. புதிய ஆண்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நாளிலும் சிறப்பான இந்த ஆராதனையை மிக ஜபத்தோடு ஆயத்தத்தோடு நடத்தி கொடுத்த வாலிபர்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்காக, கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை வாலிபர்களுக்கு தேவன் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமான கரங்கள் அவங்க மேல வைக்கப்படட்டும் ஐயா. சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு, தேசத்திற்கு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மத்தியில ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்த திரு மைக்கேல் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தொடர்ந்து அவங்கள பயன்படுத்துங்கப்பா. இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல என்ன காரியத்தை நினைத்து
கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, எதை நினைத்து பயத்தோடு நிற்கிறாங்களோ, இந்த தேவையை நினைத்து பல யோசனைகளோடு கூட இருக்கிறாங்களோ, வாரங்களோடு இருக்கிறாங்களோ, ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறையா. இந்த ஆலயத்துல உம்மையே நம்பி உம்மையே நாடி உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு உடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஐயா. உங்க ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. இந்த ஆலயத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறுதல் கிடைக்கட்டும் ஐயா. சமாதானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. பலன் கிடைக்கட்டும் ஐயா. தைரியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் ஐயா. இந்த காலை வேளையில எங்களையே தாழ்த்தி முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். சுகவீனமாய் நிற்கிற பிள்ளைகள், பலவீனமாய் நிற்கிறவங்களை தெய்வ சமூகத்துல நினைக்கிறோம். ஆலயத்தில் இருக்கலாம், வீடுகளில வேதனைகளோடு இருக்கலாம், மருத்துவமனைகளிலே இருக்கலாம், தொடர் சிகிச்சைகளிலே இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, அவங்க உங்க பிள்ளைகள் ஐயா. உங்க கரம் அவங்க மேல வைக்கப்படட்டும் ஐயா. உங்க அன்பு அவங்கள தேற்றட்டும், பலப்படுத்தட்டும் சுவாமி. எங்களுடைய திருச்சபையை சார்ந்து வெளி இடங்களிலே இருந்து, தூரமான இடங்களிலே இருந்து இந்த நாட்கள்ல வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில இந்த அருமையான சமாதானபுரம் ஆலயத்துக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஆங்காங்கே இருக்கிற எல்லா திருச்சபையின் பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில விசேஷமாய் எங்களையே தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தூய ஆவியானுடைய ஆளுகைக்கும் தேவ சித்தத்துக்கும் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் லைட்டாக இருக்கிறீரையா, லைஃபாக இருக்கிறீரையா, லவ்வாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை இந்த உலகம் எங்கள் மூலமாய் காண விரும்புகிறது ஐயா. எங்கள் நற்கிரியைகள் இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒளியாக, ஜீவனாக ஆண்டவரே உமக்காக நாங்க வாழுகிற பிள்ளைகளாக, அன்பை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்து இருப்பதாக. நாளிலே நம்முடைய பிள்ளைகளாக ஆராதிப்பதற்கு, வாலிபர் ஞாயிறை ஆசரிப்பதற்கு தேவன் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் நடுவிலே இருந்த ஆண்டவரை நாங்கள் சந்தித்தோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற மன நிறைவோடு நிச்சயத்தோடு உலகத்துக்குள்ளாய் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, நற்கிரியையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.